Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனசில் ஒரு பயம், ஒரு அச்சம், சில விஷயங்களுக்கு அவங்களால வெளியில் இந்த கேள்வியை மனசில் இருக்கும் கேட்கணுன்னு, ஆனால் வெளியில் அதை வெளிப்படையாக பேச முடியாது. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில நியமனங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ சமீப காலத்தில் இந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப படிச்சிட்டோம், எனக்கு பெண் உரிமை எல்லாம் வேணும் அப்படின்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெண்களுக்காக பேசுகிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது என்ன மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகக்கூடாது, மாதவிடாய் காலத்தில் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, மாதவிடாய் காலத்தில் ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னெலாம் பெண்களுக்கு இந்த உசுப்பி விடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ மாதவிடாய் காலத்தில் வீட்டிலையே நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, அது தப்பு. ரெண்டாவது, அந்த கொடிமரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கொடிமரத்தை பெண்கள் தாண்டக்கூடாது, அதனால தான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கொடிமரம்ங்கிறது தான் சுவாமி கர்ப்பகிரகத்தில் இருக்கிறதுல என்ன பவர் இருக்கோ, அந்த மந்திரபலம் அங்கே என்ன இருக்கோ கொடிமரத்துக்கு உண்டு. அதனால தான் கோயில் உள்ள நுழையரிச்சே நம்ம கொடிமரத்தை வணங்கி சாமியை அங்கே நமஸ்காரம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். ஒரு பிரம்மோற்சவம் இல்லை கோவிலில் ஏதாவது ஒரு கோவில் உற்சவம்னா என்ன பண்ணுறாங்க, கொடிமரத்தில் தான் தர்பையெல்லாம் கட்டி கொடியை ஏற்றுறாங்க. ஸோ கொடிமரம் கர்ப்பகிரகத்திற்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அது கொடிமரத்துக்கும் உண்டு. அதாவது பெண்களுக்கு தீட்டு அப்படிங்கிறது நிறைய விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாதவிடாய் மட்டும்தான் தீட்டு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதவிடாய் காலத்தில் இவங்க சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், இவங்க ஏன்னா நிறைய பெண்களுக்கு என்னென்னா மூட் ஸ்விங்ஸ் வரும்னு சொல்லுவோம், ஒரு மனநிலை மாற்றம், அது அவங்களுக்கே தெரியாது, அது மூட் ஸ்விங் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நமக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது, இது மூட் ஸ்விங்கு. ஸோ ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கரெக்டாக இல்லை, அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வரக்கூடிய அந்த இது கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே மாறுறது. இது கிரக ரீதியாக பார்த்தா சந்திரன் மற்றும் செவ்வாயின் காரணம்னு நம்ம சொல்கிறோம். இந்த சந்திரன் செவ்வாய் காரணத்தினால இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் ஏன் விளக்கேற்றக்கூடாது, சாமிக்கு ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது அவங்களுடைய கர்ப்பத்தை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு நேரம். அப்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் அவ்வளோவா நல்லா இருக்காது. அந்த சயின்டிஃபிக்காக நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆரா நல்லா இருக்காது. அதனால தான் அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, ரொம்ப அழுவாங்க, சில பேர் ரொம்ப கவலையாக இருப்பாங்க, சில பேர் எரிச்சல் இருக்கும், சில பேர் கோபம் இருக்கும், அடிவயிறு வலி இருக்கும், இப்படி உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ இந்த மாதவிடாய் காலத்தில் நம்ம பூஜை பண்ணி நிறைய மந்திரங்கள் சொல்லி ஒரு வேத மந்திரங்கள்லாம் ஓதி நம்ம ஒரு இடத்துல ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல ஒரு நல்ல சாகித்யம் இருக்கும். ஒரு எனர்ஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணி வைக்கிற இடத்துல மாதவிடாய் காலத்தில் போய் நீங்கள் ஒரு விளக்கேற்றுறதோ இல்லை சாமி கும்பிட்றதோ இதை பண்ணும்பொழுது அது அத்தனையும் போயிடும். அதனால தான் அந்த 3 நாட்கள் நம்ம சாமியை பார்க்க வேண்டாம், சாமிக்கிட்ட போக வேண்டாம், சாமியினுடைய விளக்கு ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சில நிர்பந்தங்கள்லாம் சில நியமனங்கள் எல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. அண்டு இந்த மாதவிடாய் காலத்துலேயுமே பெண்களுக்கு நிறையா ரெஸ்ட்டு தேவை, அவங்களுக்கு நல்ல தூக்கம்லாம் தேவை. கோவிலில் போய் நம்ம கர்ப்பகிரகத்தில் ஒரு மாதவிடாய் காலத்தில் நம்ம நின்னோம்னா எவ்வளோ புனிதமான ஒரு இடம்ல, எவ்வளோ மந்திரங்கள் சொல்லி வச்சுருக்காங்க, எவ்வளோ வேதங்கள் ஓதி ஒரு சக்தியை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. அதனால் அந்த இடங்களில் வேண்டான்னு சொல்கிறது. கோவிலுக்கு போயிட்டோம், போனதுக்கப்புறம் வந்துருச்சு, அப்போ என்ன பண்ண முடியும்? சில பேருக்கு இந்த அம்மன் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா உக்ரம் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி போகிறச்சே சில லேடிஸ்க்கெல்லாம் அபார்ஷன்ஸ் ஆகிடும், சில லேடிஸ்க்கு மாதவிடாய் வந்துடும். இவங்க ரொம்ப வீக் பாடியாக இருந்தாங்கன்னா அந்த உக்ரம் தாங்காது அவங்களுக்கு. ஸோ அந்த கோவில்லையே சம்டைம்ஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு, இல்லைன்னா அந்த குழந்தைய கூட அபார்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த வேகத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உடம்பு அந்த உடம்புல அவங்களுக்கு சக்தி இருக்காது. ஸோ அம்மன் ஆலயங்களுக்குள்ளே போயிட்டு நம்ம மாதவிடாய் வந்துடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தான். அதுக்காகத்தான் கோவிலெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா,
12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. சுவாமியை பாலாலயம் பண்ணிடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு வந்து கோவிலில் இப்போ வந்து ஆவணி மாதம் எல்லாமே நிறைய கோவில்களில் ஜேஷ்டாபிஷேகம் பண்ணுவாள். கோவிலை சுத்தம் பண்ணி, சுவாமியை சுத்தம் பண்ணி, ஆபரணங்களை சுத்தம் பண்ணி, கோவிலில் என்ன மாதிரியான தீட்டு இருக்கோ அதெல்லாம் கழிச்சுட்டு கோவிலை திருப்பியும் புனர்பிச்சு பண்ணுவாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே இது வந்து டீஃபால்ட்டாக இருக்கும். எப்படி ஒரு பெண் மாதவிடாயானால் 3வது 4வது நாள் அவங்க தலை குளிச்சுட்டு அப்புறம் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்களோ, கோவில்கள்லேயும் இது உண்டு தான். ஸோ இது நம்ம வந்து ஒரு பெண்ணை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 2வது, மாதவிடாய் காலத்தில் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க ஊறுகாயெல்லாம் தொடக்கூடாது, பெண்கள் வந்து ஊறுகாயை தொட்டால் ஊறுகாய் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். ஊறுகாய் வந்து புனிதமானது. ஊறுகாயை வந்து லக்ஷ்மின்னுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுகாய் வீட்டில் நிறையா இருக்கோ அது வந்து அத்தனையும் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அதுவும் பழைய காலத்துலலாம் பாட்டிங்கள்கிட்டலாம் கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அதனால் இந்த உப்பு புளி பானையில் போட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா, உப்பு புளி ஊறுகாய் இது 3மே மகாலட்சுமி. ஸோ இந்த மாதவிடாய் காலனால தான் சமைக்க வேண்டாம், யாராவது சமைச்சு கொடுக்கணும், அவங்க தனியாக இருக்கணும்னு சொன்னதுக்கும் காரணம் அதுதான். 3வது, ஒரு கணவன் மனைவியில் ஒரு இல்லற வாழ்க்கை, ஒரு தாம்பத்தியம் அவங்க வைத்து கொள்ளலாமா அப்படின்னாலும் கூடாது. இந்த 3 நாட்களுமே ஒரு பெண் வந்து அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தனிமையாக இருக்காங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறாங்களோ உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மாதவிடாய் காலத்தில் அவங்க வந்து கணவரோட ஒரு தாம்பத்தியம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அது கேடு தான். அண்ட் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம், அது தீட்டு, அது பண்ணக்கூடாது அப்படின்றதும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாருமே எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இன்றைய நாளில் அப்போல்லாம் வந்து கர்ப்பப்பை எடுக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது பெண்களுக்கெல்லாம். ஒரு 90 வயசுலேயுமே பாட்டியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பார்த்தா 13 பசங்க பிறந்திருக்கோம், 20 பசங்கள்லாம் பிறந்திருக்கோம். அதில் ஒரு 4 பசங்க செத்து போயிருந்தா கூட 15 குழந்தைங்க இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக சாப்பாடு போட்டாங்க, வீட்டு வேலையை பார்த்தாங்க. ஸோ அப்போல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கி காலத்து பெண்களுக்கு மாதவிடாய் வருதோ 10 வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுதுங்க. அதுக்கப்புறம் பிசிஓடிங்கிறாங்க, ஃபைப்ராய்ட்ஸுங்கிறாங்க, கர்ப்பப்பையை நேச்சுரலாக கர்ப்பமே தரிக்கிறது இல்லை. ஏன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு கர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உடம்புலையும் இல்லை. அந்த உயிரணுக்களே இல்லாத விந்துக்களும் உயிரணுக்களே இல்லாமல் பெண்களுக்கும் வந்து மாதவிடாய் பிரச்சனைகள். ஸோ இப்படி 20 வயசுலேயே கர்ப்பப்பை எடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இது எல்லாம் நமக்கு ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. ஒன்று, உணவு பழக்க வழக்கங்கள். 2வது, இந்த ஏஜ் அட்டன் பண்ணால் பெண்களுக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்கள் ஒழுங்காக செய்யறதில்ல. ருத்து சாந்தி பண்ணுறதே கிடையாது. திருமணமாகி முதலிரவில் அந்த சாந்தி கல்யாணம்னு சொல்கிறாங்க இல்லையா, கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு சாந்தி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ருது சாந்தி பண்ணணும். பெண்களுக்கு ருது சாந்தி பண்ணிவிட்டு சாந்தி கல்யாணம் பண்ணால் தான் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இது யாரும் இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. மந்திரங்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு, மந்திரங்களுக்கு அவ்வளோ பலம் உண்டு. ஸோ பெண்களுக்கு இயற்கையாக இந்த மாதவிடாய் காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்களோ அதை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. வரக்கூடிய சந்ததிகளாவது இந்த ஏடாகுடமாக இல்லாமல் விதண்டாவாதங்கள் இல்லாமல் அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம பழைய இது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ பழைய காலத்திற்கு அவங்க திரும்பவும் இப்பொழுது கொண்டு வந்தால்தான் வரக்கூடிய தலைமுறைகள் ஒரு ஆரோக்கியமாக இந்த மாதவிடாய் பிரச்சனை இல்லாமல் பெண்களும் நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும், நல்ல விதமாக குழந்தைங்களையும் பெற்றுக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் வந்துருச்சு. அப்புறம் யாருக்கு யார் குழந்தைங்கிறதே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி நமக்கு காலம் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தடுக்கணும்னா பழைய முறைகளை நம்ம கையாளுவது நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பயனுள்ள தகவல்கள் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.